அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியா குழுமத்திலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி இஸ் காலூ மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை قل من أنزل الكتاب الذي جاء به موسى نورا وهدى للناس تجعلونه قراطيس تبدونها وتخفون كثيرا وعلمتم ما لم تعلموا أنتم ولا آباؤكم قل الله ثم ذرهم في خوضهم يلعبون என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த திருமறை வசனம் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு கூறி காட்டுகின்றது. இதனுடைய பொருள் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் எந்த ஒரு மனிதன் மீதும் எந்த ஒரு வேதத்தையும் இறக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நபியே, அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், பிரகாசமானதாகவும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்களே, அந்த வேதத்தை இறக்கியவன் யார்? அதனை நீங்கள் தனித்தனி ஏடுகளாக ஆக்கி அவற்றில் சிலவற்றை வெளிப்படுத்துகின்றீர்கள், பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகின்றீர்கள். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறியாமல் இருந்தவைகளை எல்லாம் நீங்கள் அந்த வேதத்தின் மூலமாகவே கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அதை இறக்கி வைத்தான். பின்பு அவர்களை தங்களுடைய வீணான தர்க்கத்தில் விளையாடிக் கொண்டிருக்க விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்துடைய சுருக்கமான பொருள் என்ன? அவர்கள், அந்த காபிரீன்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதருக்கும் எதையும் இறக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். அவர்களிடத்திலே, நபியே, நீங்கள் கேளுங்கள், அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதருக்கும் எதையும் இறக்கவில்லை, எந்த ஒரு வேதத்தையும் இறக்கி வைக்கவில்லை என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை, தௌராத்தை இறக்கி வைத்தவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் நபியே. நீங்களே அவர்களுக்கு பதிலும் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அவற்றை இறக்கி வைத்தான். குலில்லாஹ், அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான். சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன், அவர்களுடைய வீண் விளையாட்டிலே, அவர்களுடைய தர்க்கத்திலே அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்க நீங்கள் அவர்களை பின்னர் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். இது இந்த திருமறை வசனத்துடைய வெளிரங்கமான லாஹிருடைய ஒரு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. அதே நேரத்தில் சூஃபியாக்களிடத்திலே இந்த திருமறை வசனத்திற்கு ஆழமான பல கருத்துக்கள் இருக்கின்றன. சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் இப்னு அஜீபா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய அல் பஹருல் மதீத் என்ற தஃப்சீரிலே சொல்லி காட்டுகின்றார்கள், சூஃபியாக்கள் தங்களுடைய இஷாரா அடிப்படையிலே இந்த வசனத்திற்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன? நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அளவில் நீங்கள் மீண்டவர்களாக, அவனிடத்திலே தனித்தவர்களாக, அவனை முன்னோக்கியவர்களாக நீங்கள் இருங்கள். மற்ற வஸ்துக்களை விட்டும் நீங்கள் திரும்பி விடுங்கள். கைரியத் என்ற வேற்றுமையை விட்டும் நீங்கள் திரும்பி அல்லாஹ் அளவில் முன்னோக்கியவர்களாக இருங்கள். குலில்லாஹ் இஸ்தஷ்ஹத பிஹி ஸூஃபிய்யத்து ஃபீ தரீக்கில் இஷாரத்தி அலல் இன்ஃபிராதி வல் இன்கிதாயி இலல்லாஹ் وعدم الالتفات إلى ما عليه الناس من الخول والاشتغال بالأغيار والأقدار. வேற்றுமை உணர்வுகள், வேறென்ற நம்பிக்கைகளை விட்டும் நீங்கள் நீங்கி அல்லாஹ் அளவிலே முன்னோக்கி இருங்கள். மகாமு சஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் திரும்புங்கள். ஷுஹூதுல் ஃபர்தானியா வல் உகூஃபு ஃபி அஸ்ராரில் வஹ்தானியா என்று சொல்லப்படக்கூடிய இறை காட்சி நிலை அளவிலே நீங்கள் மீண்டு செல்லுங்கள், வெளியாகி செல்லுங்கள். இதுதான் குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற திருமறை வசனத்தினுடைய பொருள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அல் குர்ஆனுக்கு பல்வேறு வகையான தப்சீர்கள் இருக்கின்றன. தப்சீர் பில் மஅசூர் என்று சொல்லுவார்கள். அல் குர்ஆனுக்கு அல் குர்ஆனை கொண்டு, அதே போல அல் குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு, சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய ஆதார்களை கொண்டு விரிவுரை சொல்வது, தப்சீர் செய்வது தப்சீர் பில் மஅசூர் என்று சொல்வார்கள். அதே போல தப்சீர் பில் ரஅய் இரண்டாவது வகையான தப்சீர். இது ஷரியா அடிப்படையில், அதாவது அல் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாமல் இஜ்திஹாதின் அடிப்படையில் தப்சீர் சொல்வது. தப்சீருடைய உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தங்களுடைய இஜ்திஹாதை பயன்படுத்தி அவர்கள் தப்சீர் சொல்வது. மூன்றாவது தப்சீருல் அஸரி அன்-நவ்ரி என்று சொல்லப்படக்கூடிய தப்சீர். இது அல் குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய ஆசாரை அடிப்படையாக கொண்டும் இஜ்திஹாதை அடிப்படையாக கொண்டும் இரண்டையும் கலந்த நிலையில் தப்சீர் சொல்வது, அது தப்சீருல் அஸரி வன்-நவ்ரி என்று சொல்லப்படுகிறது, அல்லது தப்சீரு பித்திராயத்தி வர் ரிவாயா என்றும் சொல்வார்கள். நான்காவது வகை அத்தப்சீரு பில் ஃபைல் வல் இஷாரா, அதாவது இறை உதிப்பின் அடிப்படையில் இஷாரா என்ற தப்சீரை சொல்வது. இதை தப்சீரு சூஃபி என்றும் சொல்வார்கள், தப்சீருல் ஃபைலி என்றும் சொல்வார்கள். எனவே சூஃபியாக்கள் அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் தப்சீர் இஷாரா, தப்சீருல் இஷாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான தப்சீரை, அல் குர்ஆனின் ஆழமான கருத்துக்களை சொல்வார்கள். இந்த அடிப்படையில் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தப்சீர் தான். அது ஆழமான கருத்துக்களை தரும். அது வெளிரங்க கருத்துக்களை மறுக்கக்கூடியது அல்ல. வெளிரங்க கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் அல் குர்ஆனின் ஆழிய தத்துவங்களை விவரிக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனுடைய விவரங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அது எழுதி முடிக்க முடியாதவை, சொல்லி முடிக்க முடியாதவை. அந்த அடிப்படையில் சூஃபியாக்களுடைய தப்சீரின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வசனம் மிக ஆழமான கருத்தை கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தப்சீர் அராயிஸில் பயான் என்ற தப்சீரில் இமாம் அஷ்-ஷீராஸி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன் என்ற திருமறை வசனத்தின் ஆழமான பொருள் என்ன? இறைவன் அளவிலே சேர வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே ஈடுபடக்கூடிய பெரியார்கள், அந்த முயற்சியிலே ஈடுபடக்கூடிய அடியார்களுடைய அந்த அஸ்ரார்கள் இறை அறிவிலும் அவனுடைய காதலிலும் அவனிலே ஃபனாவாக வேண்டும் என்ற அந்த முயற்சியிலும் அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய உள்ளங்கள், அவருடைய நிலைகள் எல்லாம் இறை காட்சியிலே மூழ்கி விடுகின்றது. அப்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காட்சி நிலைகளிலே அவர்கள் தடுமாற்றம் அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் எங்களுக்கு எங்கிருந்து வருகின்றன என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதில்தான் குலில்லாஹ், அல்லாஹ்தான், அல்லாஹ்விடத்திலே இருந்துதான் வருகின்றன என்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல் குர்ஆனுடைய பதில் தான் இது. அதாவது இதா வகஅத் அஸ்ராருல் வாசிலீன ஃபீ அவுதியத்தில் உலூஹியத்தி வதஹய்யரத் அர்வாஹுஹும் ஃபீ ஹவாயில் ஹுவியத்தி وفنت أقولهم في سطوات القدرة وذابت أشباههم في طوارق تجلي المشاهدة وما عرفوا مسالك ما يرد عليهم من واردات موارد تجلي الجمال والجلال ويسألونك بنعت الدهش والهيمان عيش بنا وأين وقعنا قل بلسان داء المحبة الله أي ما وقعتم فيه فهو بحر آزال الله وقعتم بالله في الله وإذا سالك أهل وقائع ظلمات القهر التي
حيرتهم في وادي الضلال من أين هذا وقع علينا فقل الله أوقعكم فيها ليست الولاية بالمجاهدة وليست الضلالة بالعلة ثم ذرهم طائفتين واشتغل بي فإن ممازجة الحدثان لا يليق بقلب فيه محبة الرحمن என்று சொல்லி காட்டுகின்றார். அதாவது வாசிலின்களுடைய சிறுகள் இறைவனுடைய அந்த காதலிலே அவர்கள் ஃபனாவாகி ஆகுகின்ற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தஜல்லிகள், கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகள், ஜமாலுடைய அந்த வாரிதாத்துகள் அவர்களுக்கு எங்கிருந்து வருகின்றன என்ற அந்த கேள்விக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து வருகின்றன என்ற விடையாகத்தான் இந்த திருமறை வசனம் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தப்சீரிலே இருந்து சுருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், குல் பிலிசானிக அல்லாஹ், உன்னுடைய நாவை கொண்டு நீ வெளிரங்கத்தில் அல்லாஹ் என்று சொல். வலா தகுல் பிலிசானி சிர்ரிக, உன்னுடைய உள்ளத்தின் நாவை கொண்டு நீ அவ்வாறு சொல்ல தேவையில்லை. ஏன்? ஃபஇன்னல் இஷ்டிகால பிஸ்ஸிக்ரி அனில் மذ்கூரி ஹிஜாப். இது மிகவும் ஆழமான தத்துவம். இதை நாங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது மிகவும் ஆழமான ஒரு கருத்தை தருகின்றது. நீ வெளிரங்கமான உன்னுடைய நாவை கொண்டு அல்லாஹ் என்று சொல், அல்லாஹ் என்று திக்ர் செய். ஆனால் நீ அல்லாஹ் என்ற திக்ரை உன்னுடைய உள்ளத்தின் நாவினால் சொல்ல தேவையில்லை. ஏன்? நீ உள்ளத்திலே அவனுடைய காட்சி நிலையிலேயே மூழ்கி இருக்க வேண்டும். நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏன்? நீ திக்ரை கொண்டு மذ்கூரை விட்டும் பராக்காகி இருப்பது, அல்லாஹ்வை மறந்து அவனுடைய பேரை மாத்திரம் நீ சொல்லிக் கொண்டிருப்பது, மذ்கூராகி அல்லாஹ்வை விட்டும் நீ திக்ரை கொண்டு பராக்காகி இருப்பதே உனக்கு ஒரு திரையாகிவிடும். எனவே நீ அந்த மொழித்தலால் தான் நீ திரையிடப்பட்டவனாக மாறிவிடக்கூடிய அந்த சூழலில் நீ அல்லாஹ் என்ற நாமத்தை உன்னுடைய உள்ளத்திலே நீ நினைந்தவனாக, அவனையே நினைந்தவனாக நீ இருக்க வேண்டுமே தவிர அந்த பேரை மாத்திரம் நீ நினைந்தவனாக இருந்து அவனை மறந்தவனாக, அவன் உனக்கு மறைக்கப்பட்டவனாக நீ மாறிவிடக் கூடாது என்ற மிகவும் ஆழமான தத்துவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இதைத்தான் சூஃபியாக்கள் பிதிக்கிரில்லாஹி தஸ்தாது துனூபு வ தன்மஹிகுல் பஸாயிரு வல் குலூபு வ தர்கு ذிக்ரி அஃலலு குல்லி ஷைஇன் வ ஷம்ஷு ذாத்தி லைஸ லஹா ஹுரூபு என்று சொல்லுவார்கள். இறைவனை நினைவு செய்வதனால், அவனை திக்ர் செய்வதனால் பாவங்கள் அதிகரிக்கின்றன என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் பாவங்கள் அதிகமாகுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நன்மைகள் தான் அதிகமாகும், தரஜாக்கள் தான் உயரும். ஆனால் அல்லாஹ் என்று திக்ர் செய்வதனால் பாவங்கள் அதிகமாகின்றன என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? உள்ளத்தின் பார்வைகள் எல்லாம் மங்கி விடுகின்றன என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் என்று திக்ர் செய்வதனால், அல்லாஹ் என்று திக்ர் செய்வதனால் உள்ளத்தின் பார்வைகள் வெளிச்சமடையுமே தவிர மங்கிவிடப் போவதில்லையே. ஆனால் உள்ளத்தின் பார்வைகள் எல்லாம் மங்கிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். தர்கு ذிக்ரி அஃலலு குல்லி ஷைஇன், திக்ரை நீ விட்டு விடுவதுதான் உனக்கு சிறப்பானது என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் திக்ர் செய்வதுதானே சிறப்பானது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எவ்வாறு திக்ரை விட்டு விடுவது சிறப்பானதாக அமையும்? ஏன் இவ்வாறெல்லாம் சொல்லுகின்றார்கள்? நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நாவு மாத்திரம்தான் அல்லாஹ் என்று திக்ர் செய்கின்றது. உன்னுடைய உள்ளம் அல்லாஹ் என்று திக்ர் செய்யவில்லை. உள்ளம் அல்லாஹ்வை மறந்து கிடக்கின்றது. நாவினால் நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றாய். இவ்வாறு நீ திக்ர் செய்வதை விட இந்த திக்ரை நீ விட்டு விடுவது சிறப்பானது. ஏன்? வஷம்ஷு ذாத்தி லைஸ லஹா குரூபு, அல்லாஹ் என்ற அந்த தாத் என்ற அந்த சூரியன் அது மறைவதே இல்லை. எந்நேரமும் அது உதயமாகி காட்சி அளித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனையே பார்த்து கொண்டு நீ அதை மறந்தவனாக இருக்கின்றாய். வாயினால் மாத்திரம் வெளிரங்கத்தில் அல்லாஹ் என்று சொல்லுகின்றாய். இந்த திக்ர் உனக்கு அவனை விட்டும் தூரமாக்கி விடுகின்றது என்று சூஃபியாக்கள் பாடுகின்றார். ஒரு மனிதனுடைய திக்ர் செம்பு சட்டியிலே, செம்பு பாத்திரத்திலே இன்னும் ஒரு இரும்பினால் அடித்தால்
அந்த சத்தம் அந்த பாத்திரம் முழுவதிலுமே இருந்து எவ்வாறு ஒரு மனிதனுடைய அந்த நிலை ஏற்படுகின்றதோ, அந்த பாத்திரம் முழுவதிலுமே இருந்து அந்த சத்தம் வரும். அதே போல ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற போது அவனுடைய நாவினால் மாத்திரம் அந்த திக்ர் வழியாகாமல் அவனுடைய உடல், உள்ளம், சிந்தனை முழுவதிலுமே இருந்து அவனுடைய திக்ர் ஏற்பட வேண்டும். அவ்வாறு திக்ர் ஏற்பட்டால்தான் அதனுடைய திக்ருடைய பிரயோசனம் கிடைக்கும். இறைவனை மறந்த நிலையில் அவனையே ஞாபகம் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று நாவினால் சொல்வதில் பிரயோசனம் இல்லை என்பதை சூபியாக்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் சூபியாக்களுடைய தத்துவங்களை நாங்கள் வெளிரங்கத்திலே பார்த்து அவர்களை தவறாக இடை போட்டுவிடக் கூடாது. அவர்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே உண்மையிலேயே அல்லாஹ்வை திக்ர் செய்தால் தரஜாக்கள் அதிகரிக்கும், பாவங்கள் குறையும், உள்ளம் ஒளிவடையும். ஆனால் அல்லாஹ்வை மறந்த நிலையிலே இவ்வாறு அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்தால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் அன்பு சகோதரர்களே, நாங்கள் தொழுகையிலே ஈடுபடுகின்றோம். தொழுகை என்பது என்ன? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான உரையாடல், முனாஜாத்தி. நாங்கள் தக்பீர் கட்டியத்திலிருந்து சலாம் சொல்லுகின்ற வரை, அத்தஹியாத் ஓதி முடித்து சலாம் சொல்லுகின்ற வரை இறை ஞாபகத்திலேயே இருக்கின்றோமா? இல்லை. தொழுகை ஆரம்பித்ததிலே இருந்து முடியும் வரை நாங்கள் எங்களுடைய உள்ளம் உலகமெல்லாம் சுற்றி கொண்டு வருகின்றது. பல்வேறுபட்ட கற்பனைகள், சிந்தனைகள். இந்த சிந்தனைகளோடு நாங்கள் அல்லாஹ்வோடு பேசுவதாக பேசுகின்றோம். நாங்கள் இறை நினைவையே மறந்து போய்த்தான் பேசுகின்றோம். இதனால் தான் எங்களுடைய தொழுகைகள் எங்களை பாவ காரியங்களிலே இருந்து தடுக்கவில்லை. இல்லாவிட்டால் தொழக்கூடிய மனிதனை உண்மையிலேயே தொழுகை பாவ காரியங்களிலிருந்து தடுக்கும், அவனுடைய உள்ளத்தை ஒளிபரச் செய்யும். இன்று ஏன் அந்த நிலை பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படவில்லை? தொழுகையிலே பேரளவிலே தான் ஈடுபடுகின்றோமே தவிர உண்மையிலேயே இறைவனை நினைக்க வேண்டிய இடத்திலே இறைவனை நினைக்காமல் நாங்கள் வாயினால் மாத்திரம் ஓதல்களை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இறைவனை மறந்தவர்களாக இருக்கின்றோம். இது உண்மையிலேயே இறை முனாஜாத்தாகவே ஆக மாட்டாது. அதே போலதான் இந்த திக்ருடைய விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் சூபியாக்கள் இந்த திருமறை வசனத்திற்கு இவ்வாறு விளக்கம் சொல்லுகின்றார்கள். எனவே சூபியாக்களுடைய விவரம் என்ன? குலில்லாஹ் சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யல்அபூன். அல்லாஹ் என்ற அந்த நிலையிலேயே நீங்கள் இருங்கள். அவனை தவிர எதுவுமே இல்லை. எங்கிருந்து எது வந்தாலும் எது சென்றாலும் அது அவனை கொண்டே ஆகின்றது, அவனுக்கு வேறான எதுவும் இல்லை என்ற நிலையிலே இருங்கள் என்ற அந்த அர்த்தத்தை இந்த திருமறை வசனத்திற்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களும் சில விவரங்களை சொல்லி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த விவரங்களை கவனிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.